தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களால் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி நேரடியாக களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: இருசக்கர வாகனத்தின் சாவியை பிடுங்கி வடமாநிலத்தவர்கள் மிரட்டியிருந்தனர். 20/2/2022 அன்று பெரம்பலூரில் பயணச்சீட்டு எடுக்க சொன்ன அரசு பேருந்து நடத்துனரை வடமாநிலத்தினர் பேருந்திலிருந்து தள்ளிவிட்டு தாக்கினர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் மொடாக்குறிச்சியில் காவல் ஆய்வாளர் உட்பட 7 தமிழ்நாடு காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. 29/12/2022 அன்று வடமாநிலத்தவர்கள் நடத்திய தர்மபுரி மாவட்டம் பொம்மிடி குறிச்சிப்பாடியை சேர்ந்த சந்தோஷ் உயிரிழந்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அம்பத்தூரில் மதுபோதையில் இருந்த வடமாநிலத்தவர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர். 29/1/2023 அன்று திருப்பூர் அணுப்பாளையத்தின் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்களை வடமாநிலத்தவர்கள் ஓட விரட்டி அடித்தனர். 14/2/2023 அன்று கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் உருட்டுக்கட்டைகளுடன் நுழைந்த வடமாநிலத்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். 27/12/2024 சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகில் உள்ள காரைக்காடு பகுதியில் தமிழ்நாட்டு காவல்துறையினர் மீது வடமாநிலத்தவர்கள் தாக்குதல் நடத்தினர். 24/2/2025 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் பகுதியில் வடமாநில இளைஞர்கள் மதுபோதையில் இறைச்சி கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பொதுமக்களை தாக்கினர். 3/9/2025 அன்று காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநிலத்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். 12/8/2025 அன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வடமாநிலத்தவர்கள் நடத்திய தாக்குதலில் செங்கல் சூளை தொழிலாளி சரவணன் உயிரிழந்தார். இவை தவிர சென்னையை சுற்றி அமைந்துள்ள பொறியியல் கல்லூரிகளில் படிக்கும் வடமாநில இளைஞர்கள் மீது துப்பாக்கிகளை கொண்டு நடுரோட்டில் சண்டை போட்டுக் கொண்டது. சென்னை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் நகை கொள்ளை நிகழ்வுகளிலும் பல இடங்களில் ஏடிஎம் மற்றும் வங்கி கொள்ளை நிகழ்வுகளிலும் வடமாநிலத்தவர்கள் ஈடுபட்டது. கூலிப்படையாக தமிழ்நாட்டுக்கு வந்து கொலைகளை நிகழ்த்திய வடமாநிலத்தவர்கள் விமானம் ஏறி தங்கள் மாநிலங்களுக்கு சென்றது. கோவையில் உள்ளிட்ட பல இடங்களில் குடிபோதையில் பெண்கள், குழந்தைகளிடம் தவறான முறையில் வடமாநிலத்தவர்கள் நடந்து கொண்டது என தொடர்ந்து இதுவரை பல்வேறு குற்றங்கள் வடமாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்த வடமாநிலத்தவர்களின் தாக்குதலில் தொடர்ச்சியாக தற்போது நெல்லை ரயில் நிலையத்தில் வடமாநிலத்தவர்கள் நடத்திய தாக்குதலில் கோவையை சேர்ந்த இளைஞர் தங்கப்பன் உயிரிழந்திருக்கிறார்.